ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா கிராணி கார் எஸ்கேப் பார்க்க போகிறோம். கிராணி 1ல் கார் எஸ்கேப் இன்றைக்கி பார்க்கலாம். போன டைம் நம்ம கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இதில் கிராணி ஃபஸ்ட் எபிசோடுன்னு சொல்லிட்டு நம்ம டோர் எஸ்கேப் பண்ணோம். இந்த டைம் நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாம். வாங்க இப்போ கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிராணி பார்த்துட்டா சொட்டை கிளவி, எப்போ உங்களுக்கு தெரியும் நல்லாவே சொட்டை கிளவின்னு, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சொட்டை கிளவி டக்குன்னு வா, யாரும் இல்லை. டேய் எங்கடா கீழே போகிற, நில்றா வரண்டா. நீ என்னை பிடி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். வாங்க நம்ம போயிட்டு பொருள்லாம் எங்கேன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே போகணும். இங்கே இவன் அம்மா வீட்டுக்கு போகலாம். அவங்க அம்மா ரூமுக்கு போய் அங்கே எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். அவங்க அம்மா ரூமில் எதாவது இருக்க வாய்ப்பு இல்லை, எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். எதாவது கன் பார்ட் அந்த மாதிரி எதாவது இருக்குமா? இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இந்த இதுக்கிட்ட என்னக்குது, எதுவும் இல்லை. ரிமோட் அது வேஸ்ட்டு. கீழே நம்பர் 2 அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அடுத்த டைமு. நம்பர் 2ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எங்கே இருக்கிறாவே வருவாளா இல்லைன்னு தெரில. சரி, அவளுக்கு சாவு ரெடி பண்ணலாம். போய் கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழே பண்ணோன்னே நேராக அங்கே வச்சிடலாம். போட்டால் அந்த சத்தத்துக்கு வருவா. அந்த கிளவியை நம்ம அடித்து போட்டுடலாம். அவ்வளோதான். இங்கே ஒரு சத்து போட்டாச்சு, ஆன் பண்ணியாச்சு, காரில் உட்காந்தாச்சு. இப்போ அந்த சொட்டை கிளவி வருவா. வந்துட்டா, நினச்ச மாதிரி வந்துட்டா. நம்ம இப்போ நேராக இறங்கிட்டு அவளை போய் 2 அடி அப்படியே லாக் பண்ணிட்டு அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு கிளவி. டேய் ஆளுக்கு நில்றா, திறந்து விட்றா கதை. டேய் என்ன இங்கே மூட்டு போகிறா? சொட்டை கிளவி அங்கேயே நிற்கடா, நான் போய் என் வேலையை பார்க்கணும். நீ செத்தா தான் எனக்கு வேலையே ஆகும். வேறு இடத்துக்கு போகலாம் கைஸ். போய் நம்ம லாக்கர்லாம் தேடி கிச்சன் ரூமில் போய் பார்க்கலாம். கிச்சன் அவள் செத்துட்டா, அவ்வளோதான், கிளவிக்கு சாவு. ஸ்பெஷல் கிளி மேலே தேவைப்படும் ஸ்பைடர்கிட்ட போக. அங்கே எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குன்னு தெரில பார்க்கலாம். போய் இங்கே பேட்ரி கிடச்சிச்சு, கார் பேட்ரி. கார் எஸ்கேப்புக்கு தேவையானது ஒரு 2 பொருள் கிடச்சிக்குது கைஸ். வேறு எதுவும் கிடைக்கல. கேஸ் சிலிண்டர் கிடச்சிச்சு, பேட்ரி கிடச்சிச்சு. இங்கே தான் இருக்குதா கட்டிங் பிளேடு இருக்குது, இது திறக்கணும். புக்கு வேணும், கட்டிங் பிளேடு தேவைப்படாது நம்மளுக்கு. வேறு எதாவது பார்க்கலாம். போய் என்ன இருந்தால் தான் என்ன பண்ணுறது. கார் பொருள் மட்டும் கிடச்சின்னா போதும், வேறு எதுவும் வேணாம் நம்மளுக்கு. கன் பார்ட் சூப்பர், ஒன்று கிடச்சிடுச்சு. கிராணிக்கு பிடிச்ச சாவு புல்லட் சாவு கைஸ். போன வீடியோ பார்த்துருங்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இந்த புல்லட் சாவை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் ஒரு 2 பீஸ் தேவை. புக்கு கிடச்சிருச்சு, புக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிடலான்றேன். பிளேட்டு கிடச்சிருச்சு, இன்ஜின் பார்ட். பிளேட்டில் இன்ஜின் பார்ட்டு அதையும் வைக்கணும், அது உள்ளார தூக்கி போடணும். இந்த புக்கை வச்சிட்டோன்னா இங்கே கரெக்ட் படுத்துட்டு வர கிளவி உங்களுக்கு தெரியும். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி அது வரும்னு. இது படுத்துட்டு வரும், நம்ம கிராணி பறந்து வரும், அது உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கே ஒரு கன் பாட்டுக்குது, சூப்பர் கைஸ். வேறு இதுக்குள்ளே என்ன ஆகுது, டெடி பேரு, வீல் ட்ராக்கிள், அது நம்மளுக்கு தேவைப்படுது இப்போதைக்கு. நம்ம இந்த கன் பீஸை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அந்த பெட்டி அப்புறம் பார்த்துக்கலாம். கிராணி வந்துருன்ற ஒரு பயம் இருக்குது, இதை தள்ளி விட்டுறலாம். இங்கே வருத்தம் கிராணி. நம்மளுக்கு 3 பாட்டும் கிடச்சிருச்சு. நேராக அதில் ஃபிட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. நேராக இந்த பாட்டு ஃபிட் பண்ணணும். போய் ஃபிட் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம வேலை மிச்சம். ஃபிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இவளை சாவடிக்கணும். கிராணி போயிட்டு அவளை சாவடிச்சா தான் ஒரு வேலையாச்சு இது உருப்படியாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கீழே போட்டு பார்க்கலாம் வராளா இல்லையான்னு தெரில. தொலை மாட்டிக்கிறா. ஒரு வழியாக வந்துட்டா கைஸ். சொட்டை கிளவி நில்றி, போடி உள்ளார போடி, டக்குன்னு போடி. அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக லாக் பண்ணியாச்சு. இங்கேயே கடை ஆளுக்கு திரும்பி எங்கடா என்ன லாக் பண்ணிட்டு போகிறா, நில்றா. அங்கேயே கடை சொட்டை கிளவி. வாங்க கைஸ், நம்ம போய் நம்ம வேலையாக பார்க்கலாம், ஜாலியாக சந்தோஷமாக பார்க்கலாம் கைஸ். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையானது இன்னும் ஸ்பார்க் ப்ளக்கு, அதெல்லாம் தேவை. இப்போ இது ஒன்று கிடச்சிருச்சு. பிளேட்டில் 1, பேட்ரி 1, இன்ஜின் பார்ட் 1. இப்போ நம்ம கன் பார்ட் எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். கன் பார்ட்டை ஃபிட் பண்ணிட்டா ஒரு வேலை மிச்சம். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணணும் சில இடத்துலலாம். இப்போ ஸ்பேனர் ஸ்பேனர் எடுத்துடலாம் இதை வச்சு. அது ஒரு வேலை, ஸ்பேனர் எடுக்கணும். மேலே போய் ஸ்பேனர் எடுத்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டோன்னா
அது ஒரு வேலை மிச்சம். எடுத்துகிட்டு அதை வச்சு திருப்பி அதில் என்ன ஆகுதோ நல்லதாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டா போகணும். ஒரு கார்கி கிடச்சா நல்லாயிருக்கும். சரி, ஸ்பெஷல் கிளி எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு அந்த இதுக்கிட்ட என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ராப் போட்டு வச்சுக்கிறாளா? ட்ராப்புக்கே நம்ம ஆப்பு வைப்போம். கிராணி சரியில்லை, அவள் தப்பு அவன் நம்மளை மாட்டி வைக்கலான்னு பார்த்தா நம்ம ஈஸியாக அதில் தப்பிச்சிட்டோம். கிராணிக்கு மூளை இல்லை, ஆனால் நம்மளுக்கு இருக்குது கைஸ். நம்ம போய் இப்போ மேலே இருக்கிற சிலந்தியோட இதை மூடிடலாம். மூடிவிட்டால் ஒரு வேலை மிச்சம். மூடிவிட்டு அடுத்து இது அதுலேருந்து என்ன பொருள் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போகணும். டக்குன்னு எடுக்கணும். இந்நேரத்துக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இதில் புல்லட் வேறு ரீலோட் பண்ணும் கைஸ். அப்போ தான் அடுத்ததுக்கு யூஸ் ஆகும். திரும்பி கிராணி வந்தாங்கன்னா அடிக்க. இதுக்குள்ளே எனக்கு ஃப்ரெஞ்ச் இன்னொரு பார்ட் காருக்கு தேவைன்னு கிடச்சிருச்சு. இன்னும் ஸ்பார்க் ப்ளக் தேவை, கார் கீ தேவைன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் 3 பேட்லாக் கீ 1 கன் எடுத்துகிட்டு போகலாம். கிளவி வந்துக்கிட்டே இருப்பா எந்த நேரமாக. இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். இது வேறு உடையணுமே. ஐயோ பயமாகுது கைஸ். கீழே வந்துடுவேன்னு அந்த பயத்தில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வர மாட்டேங்கிறா. சொட்டை கிளவி எப்போ வருவான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். வந்துட்டா கைஸ் சொட்டை கிளவி. பார்க்குறா சொட்டை கிளவி வழி. ஓகே, உன்னை இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டேன். உன்னை அடிக்காம வண்டி கிளவி கேல்டெக் கிளவி கிராணி சாவடி. விரிஞ்சு கீழே போட்டுடலாம். கீழே போட்டு நேராக கன் எடுத்துகிட்டு போயிடலாம். கன் எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் கைஸ். இங்கேருந்து நம்ம புல்லட் ஒன்று ரீலோட் பண்ணோம். கிளவி நவுருடி செத்தா கூட போக மாட்டேங்கிறா கிளவி. கைஸ் புல்லட்டை போட்டுக்கலாம். புல்லட்டு போட்டு இப்போ ஒரே வேலை நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறது தான். டேரெக்டாக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துவிட்டு அப்போ திரும்பி இது ஆயிடுச்சா கீழே விழுவே இல்லை கைஸ். திரும்பி இன்னொரு புல்லட் வேஸ்ட் பண்ணோம். திரும்பி இன்னொரு புல்லட்டு வேஸ்ட் பண்ணால் தான் அது நம்ம கைக்கு வந்து சேரும். ஐயோ ஸ்க்ரூ ட்ரைவர் வரல. வந்துருச்சு கைஸ். சூப்பர் கைஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஐயோ கையில் மாட்டு. ஸ்க்ரூ ட்ரைவர் கூட நம்மளுக்கு இது பண்ணுது. நேராக இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணி நம்ம அடுத்த வேலை அதில் என்ன இருக்குதுன்னு வேறு தெரில. நல்ல பொருளாக கிடைக்கணும் கைஸ். நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குதோ இது தேவையில்ல. அது வந்து சிவில் எஸ்கேப்புக்கு கைஸ். ரஸ்ட்டு கீ வந்து சிவில் எஸ்கேப்புக்கு. அது நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. பார்ட் 3ல் நான் வேணா சிவில் எஸ்கேப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கே நான் அந்த வீடியோ போட்டால் நான் போடுவேன். மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்லோட் ஆகி இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கழித்து இல்லை முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளார நான் வந்து கிராணியோட பார்ட் 3 ட்ரை பண்ணுறேன் கைஸ். கிராணி 1ஓட பார்ட் 3 அதுலேயே நான் சிவில் எஸ்கேப் பண்ண போகிறேன். நான் டோர் எஸ்கேப் பண்ணிட்டேன். இப்போ கார் எஸ்கேப் இந்த வீடியோவில் பண்ணிடுவேன். அடுத்தது சிவில் எஸ்கேப் இன்றைக்கே பண்ணி முடிச்சிடறேன் கைஸ். எனக்கு இப்போ ஒரே ஒரு வேலை என்ன பண்ணணும்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் ஐக்கனை தொட்டு ஆல்னு தொடுங்க. எனக்கு தொட்டுட்டிங்கன்னா என் வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பிடிக்கலைன்னா எதாவது சொல்லுங்கள், என்ன பிடிக்கலையோ அதை நான் மாற்றிக்கிறேன். பிடிக்காததை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே மாற்றிக்கிறேன். இது நம்மளுக்கு தேவைப்படாது, ஆனாலும் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இப்போ போனோம். இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. சிவில் கடிச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ போனோம். எப்போ கடிக்கும் எப்போ கடிக்காதுன்னே தெரியாது கைஸ். இதுதான் இல்லை பிரச்சனையே. ஐயோ போச்சு கைஸ். செம்ம பயமாகுது. போயிடலாம். நேராக சிவில் இங்கே தான் எங்கேயா கிடக்கும். பயந்துக்கிட்டே போக வேண்டியது தான் கைஸ். வேறு வழி இல்லை. நேராக போய் இதை முடிச்சிடலாம். சிவில் கடிச்சு பிடிச்சி கைஸ். வெத்தலை பாக்கு போட்ட பாட்டி என்ன கடிக்கிறா? பாட்டி சரியில்லை கைஸ். வெத்தலை பாக்கு போட்டே தின்னு இது இருக்கிறாங்க. வெத்தலை பாக்கு போட்டே இருக்கிறாங்க. நம்மளை வேறு கொண்டு விட்டாங்க. Day 2 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? பாட்டி வெத்தலை பாக்கு போட்டே இருக்கிறாங்க. நம்ம திரும்பி போக வேண்டியதாக இருக்கும் கைஸ். வேறு வாழை இல்லை. நம்ம இப்போ நேராக எழுந்திரிச்ச உடனே இப்போ தான் நம்ம பெட்டில் இருக்கிறோம். இங்கே எப்படி தான் வரோன்னு தெரில. கிராணி தூக்கிட்டு வரான்னு நினைக்கிறேன் கைஸ். யாரோ தூக்கிட்டு வந்து வச்சிட்றாங்க நம்மளை இங்கே. நேராக இப்போ சிவிலுக்கு போயிடலாம். சிவிலுக்கு போய் அங்கேருந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்பி போகணும். பயந்தே போயிட்டேங்க. டக்குன்னு வந்ததில்ல.
என்ன பயம். டக்குன்னு போய் நம்ம அடுத்த வேலை ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறது தான். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நேராக நம்ம அடுத்த இது போயிடலாம். எங்கே இருக்குதோ ஸ்பைடர் வந்துடாத போச்சு கைஸ். ஸ்பைடர் வருது. நம்ம அதுக்கிட்ட இனிமேல் பயப்பட தேவையில்ல. பயப்படாமல் போகலான்னு பார்க்குறேன். இதுக்கெல்லாம் பயந்துருந்தால் ஆகாது, கொஞ்சம் கூட ஆகாது. நம்ம பாட்டுக்கு ஸ்பேனர் எடுத்து கையில் வா ஸ்பேனர் கையில் வா போச்சு கைஸ். போச்சு. அப்பா இங்கே தான் இருக்குது கைஸ் செலந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி. நம்ம அப்படியே போயிடலாம். அந்த பாட்டி கண்ணு தெரியாது, பின்னாடி தெரியும். திடீர்னு தெரியாது. அதனால் நம்ம பாட்டுக்கு போயிடலாம். போய் இங்கே என்ன இருக்குதோ பேட்லாக் கீ ரஸ்ட்டு என்ன இருக்குதோ தெரியலையே. நல்ல பொருளாக கிடைக்கணும். கார் கீ கிடச்சா கூட சந்தோஷம் தான். என்ன கீ இருக்குது? பேட்லாக் கீ. சூப்பர் கைஸ். ஒரு வழியாக பேட்லாக் கீ கிடச்சிச்சு. டேரெக்டாக இப்போ நம்ம பேட்லாக் கீ எடுத்து ஃபிட் பண்ணணும். பயமாகுது, எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. சரி இங்கே தாங்குது. நம்ம போயிடலாம். நம்ம பாட்டுக்கு போயிடலாம். நம்ம பார்த்து வந்துடும். ஆனாலும் கொஞ்சம் பயம்தான். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஐயோ மறுபடியும் இங்கே போடணும். பேட்லாக் கீ தூக்கி போடணும். பேட்லாக் கீ யூஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். யூஸ் பண்ணலாமா பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்த டைம் பண்ணலாம். இப்போ கன் வேறு இல்லை, எதா பண்ணோம். பேட்லாக் கீ அங்கே வச்சிடலாம். தேவைப்படாது இது மேலே. கிராணி வந்துருச்சு கைஸ். கிராணி வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. விடுங்க இது இந்த சொட்டை கிளவிக்கெலாம் பயப்பட தேவையில்ல. நேராக இங்கேருந்து அப்படியே போயிட்டே இருப்பான் கிளவி. உன்னை பார்த்துல இனிமேல் பயப்பட வரதில்லை கிளவி. அவ்வளோதான் கைஸ். அதுக்கிட்டேருந்து வந்தாச்சு. நம்ம பாட்டுக்கு கன் எடுத்து புல்லட் வரல இல்லைனா கூட ஷூட் பண்ணலாம். புல்லட்டே இல்லாமல் இருக்கிறோம். எப்படி ஷூட் பண்ணுறது? வாடி கிளவி. புல்லட் இல்லாமல் உன்னை பயமுறுத்தேன். டக்குன்னு வாடி. வாப்பாலாம் வா போச்சு கைஸ். ட்ராப் போட்டு வச்சுக்கிறா பைத்தியக்காரி. அப்பா தப்பிச்சிட்டோம். புல்லட்டை எடுத்து சுட்டுறலாம். வாடி கிளவி. ஆமாம் புல்லட்டு காணும். ஐயோ போச்சு. ஓடு. டக்குன்னு ஓடு. புல்லட்டில் கீழே போகணும் கைஸ். கீழே போகணும். கிளவி வாடி. புல்லட் எடுத்து அவளை ஒரு சாவு போட்டு போயிடலாம். இந்த டைம் கரெக்டாக ஏன் பார்த்து அடிக்க போகிறேன் கைஸ். போன டைம் தப்பிச்சிட்டோம். இந்த டைம் தப்பிக்க மாட்டான். நான் பிடிக்காம மாட்டா. நான் போன டைம் மாதிரி இன்னைக்கு அடிக்காம விடமாண்டி. நாங்கள் போகிற சொட்டை கிளவி பாய். நீ சாவு. நாங்கள் போயிட்டு வரோம். எங்கே இருக்கிறாங்களோ கிளவி பாவம் படுத்துட்டு கிடக்குது. செத்து போய் படுத்துக்கிட்டு கிடக்குது. அது வேறு 2.5 நிமிஷம் தான் டைமு. அது வேறு வந்துடும். அதுக்குள்ளே அடுத்த வேலை என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த ட்ராவில் என்ன ஆகுதோ. ட்ராவில் ஸ்பார்க் பிளக். சூப்பர் கைஸ். இது ஒன்று கிடச்சிச்சு. காருக்கு தேவையானது. இன்னும் கொஞ்சம் தான் தேவைப்படுது. இன்னும் சில பல பொருள்கள். இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டா ஒரு வேலை மிச்சம். இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். அப்படியே தூக்கி போடு. இங்கே ஒரு தூக்கி போட்டுடலாம். அப்படியே எல்லாத்தையும் டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் கைஸ். பேட்ரி எடுத்து தூக்கி போடணும். திரும்பி போயிட்டு திரும்பி ஸ்பேனர் எடுத்து திரும்பி அங்கே போயிட்டு திரும்பி ஏதோ ஒரு தூக்கி போடு. திரும்பி இங்கே வந்து ஸ்பார்க் ப்ளக் எடுத்து திரும்பி போய் திரும்பி அங்கே போடணும். போடவே வேணாம். இதை டேரெக்டாக ஃபிட்டே பண்ணிடலாம் கைஸ். போட்டுட்டு தலைவலி. டேரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இதை எடுத்துக்கலாம். பேட்ரி எடுத்து நேராக போய் ஃபிட் அடிச்சிடலாம். திரும்பி அந்த பிளேட்டு இன்ஜின் பார்ட் இதை எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணலாம். அப்புறம் ரெஞ்ச் எடுத்து வரக்குன்னு திருவலாம் கைஸ். எப்படி திருவணும்? வரக்குன்னு திருவணும். இங்கே ஒரு திரு இங்கே ஒரு திரு இன்னும் ஒரே ஒரு திரு இங்கே ஒன்று. அவ்வளோதான். அதை அதுக்குள்ளேயே போட்டு அப்படியே மூடிடலாம். இந்த ஷட்டர் ஒன்று திறந்துடலாம். ஷட்டரு திறந்துடும். அப்புறம் அது ஷட்டர் திறந்தா கூட ஒரு செங்கல் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கிறா பைத்தியக்காரி கிளவி சரியில்லை கைஸ். கிளவி வந்திருப்பாளா இல்லையான்னு தெரில. நம்ம நேராக என்ன பண்ணலாம், இப்போ அவள் இருக்கிறாளோ இல்லையோ, இப்போ இந்த ஸ்பைடர்கிட்ட தான் போகணும். நேராக நம்ம போயிடலாம் ஸ்பைடர்கிட்ட. போச்சு
கால் தான் உடையுது கைஸ், டறக்குன்னு. திரும்பி இங்கேருந்து உளுந்து திரும்பி இங்கேருந்து போய்க்கலாம் கைஸ். இங்கே வர இந்த ரெட் கலரில் பிளேடுக்குமே அது இருக்குது, எதுக்குமே உதவாது கைஸ். இதுக்குமே உதவாத பிளேடு இருக்குது, இதை வேணால் தூக்கி வைக்கலாம், யூஸ் ஆனால் ஆகணும். இங்கே போட்டுடலாம். இப்போ போய் அது சிறந்திக்குதான் வர தெரில, வந்துடுச்சு. திரும்ப வருது, சொட்ட கிளவி போடி. போயிடுச்சு, போகலை கைஸ், போகவே மாட்டேங்குது. இங்கேயே நின்றுக்குது. டக்குன்னு போனால் பரவாயில்ல, போய் தொலை மாட்டேங்குது. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு கைஸ். நம்ம நேராக அப்படியே போயிடலாம், ஓடியே போயிடலாம். அது வராது, வந்தாலும் நம்மளுக்கு அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல. வரக்குன்னு இங்கே வந்துட்டுப்பா. அது வரத்துக்குள்ளே நம்ம மூடிட்டு நேராக போயிடலாம். அங்கே கீழே நம்ம நம்பர் 2 ஞாபகம் வச்சுருந்தோமா, அது இந்த இடத்துக்கு தான் தேவைப்படும் கைஸ். இங்கே நம்பர் 1 நம்பர் 2 2 பாக்ஸ் இருக்கும். அங்கே நம்பர் 2ன்றதை பார்த்தனால இங்கே நம்பர் 2 தான் தரணும். நம்பர் 1 திறந்துருந்தா நம்மளுக்கு வெடி, அணுகுண்டு வெடி. அதனால் நம்ம நம்பர் 2 திறந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு சுற்றி தான் கிடைக்கும் கைஸ். ஏன்னா சுற்றி வேறு எங்கேயும் கிடைக்கலாம். திரும்பி வந்துட்டாலே நம்ம மேலே போகலாம். ஆயிட்டு தப்பிச்சிட்டண்டி கிளவி. இப்போ வாடி முடிஞ்சா நான் போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் நம்ம இப்போ கீழே போகலாம். போயிட்டுக்கிறான் கிளவி, சொட்ட கிளவி, மாஸ்டர் மாதிரி இருக்கிறான். இங்கே தாங்கிறான். நம்ம அவளுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல, அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். போயிடுவோம், நம்மளும் போகலாம் கைஸ். போன எபிசோடை பார்த்து உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் நம்ம அவள் பின்னாடியே போய் எஸ்கேப் பண்ணோம். இந்த டைமும் அதே மாதிரி பயப்படாமல் நான் எஸ்கேப் பண்ணியாச்சு. திடீர்னு வந்தால் எஸ்கேப் பண்ண முடியாது, பயப்படுவோம், உங்களுக்கே தெரியும். இது இப்போ நம்ம இங்கே போடலாம், சத்தம் எதாவது பண்ணலாம். சத்தம் வரட்டும். சத்தமே வரல. கிராணி வந்தால் சரி, அவளும் வரமாட்டா. நான் போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது தள்ளி விட்டுறலாம். இங்கே வரல, சரி இப்படியே போய்க்கலாம் கைஸ். அப்படி சுற்றிட்டு போகிறதுக்கு நம்ம இப்படி போனால் ஒரு வேலை மிச்சம். போயிட்டே இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டு அங்கே சுற்றி இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்ம வழியை தேடுவோம் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எஸ்கேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி பொருள் தான் வந்துக்குது, இன்னும் பாதி பொருள் வரல. இன்னும் எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். அது கிடச்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப் தான். போன எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி ஈஸியாக எஸ்கேப் பண்ணோன்னு. அதே மாதிரி இந்த டைமும் நம்ம போன டைம் டோர் எஸ்கேப் பண்ண மாதிரி இந்த பார்ட்டில் நம்ம கார் எஸ்கேப் பண்ணாமல் விட மாட்டோம். அவுட் ஆனாலும் உங்களுக்கு வீடியோ காமிப்போம், அவுட்டு ஜெயிச்சாலும் வீடியோ காமிப்போம் கைஸ். சுற்றி போட்டாச்சு, சத்தம் வரும், அந்த கிளவி இங்கே வரும். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி போகலாம், பெல்லை ஒரு தட்டி விட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை என்னன்னா பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்றதை தொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ அதை நான் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் என்ன கேம் கேட்குறீங்களோ அதே போடுறேன். நீங்கள் பேர் மட்டும் எழுதி அதில் எழுதிருங்க, ப்ளே த கேம் அப்படின்னு போட்டு என்ன கேம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எழுதிருங்க. நான் அந்த கேம் விளாண்டு அப்லோட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கேம் என்னன்ற மட்டும் கமெண்ட்டில் எழுதிருங்க. இப்போ நம்ம போய் செலிண்ட்ரினாவோட ரூமுக்கு போகலாம், ஒரு பிளாங்கோட. அப்படியே அதே இதில் கூட போய்க்கலாம். நம்ம சுற்றி கீழே போட்டுடலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு தவிட போச்சு கேஸ், கீழே விழுந்து போயிட்டோம். ஒரு டே கீழே இப்படி போச்சு, 3rd டேன்னு நினைக்கிறேன். போச்சு கேஸ். இந்த ஆடு வேறு வந்துருச்சு. கிராணி கேமில் கூட ஆடு வருது கேஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டே 3 வந்துருச்சு கேஸ். உருப்படியாக செய்யணும் இந்த வேலையை. இந்த டைம் எங்கேயும் சாவாமல் இருக்கணும். இப்போ செத்த மாதிரி சாவாமல் உருப்படியாக நம்ம பொருளை கண்டுபிடிச்சிட்டு நேராக எஸ்கேப் பண்ணுறோம் காய்ஸ். நேராக இப்போ சுற்றி எடுத்துகிட்டு நேராக போயிடலாம். கட்டிங் பிளேடை மறந்து போயிட்டாங்க. நேராக இப்போ போய் கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணணும். கிளவி உசுரோட தான் இருக்கிறான், பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்தாலே இல்லைன்னு பார்க்கல, எப்போனா வருவா. நம்ம அதுக்குள்ளே சேஃப் கீ இருக்குது, சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சிசிடிவிக்காரன் வேறு ஆகுனா கேட்டாக லாக் பண்ணிடுறான். டென்ஷன் ஆகுது, எவன் சிசிடிவி லாக்கிறான்னு பார்த்தா அவனை உடச்சிடலாம் கைஸ். இந்த பெரிய பிளாங்க் எடுத்து அங்கே போடலான்னு பார்க்குறேன். பெரிய பிளாங்க் தான் அங்கே வருமா, வந்துருச்சு கைஸ். பெரிய பிளாங்கே வந்துருச்சு, நம்ம அந்தாண்ட போயிடலாம். போச்சு கைஸ், பிளாங்க்குன்ற பேரில் நம்மளை கீழே தள்ளி விட்டுருச்சு கைஸ். ரெண்டாவது டைம்
இதோட 2வது டைம் செத்துட்டோம். அதுவும் கிராணியும் அடிக்காமல் யாரும் அடிக்காமல் டே 4 வந்துடுச்சு. நம்மளுக்கு வாய் ஃபுல்லாக ரத்தம், மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், ஃபுல்லாக ரத்தம் கைஸ். ஃபுல்லாக ரத்த காரையாக இருக்கும். இந்த ரத்த காரையை வச்சுட்டு இந்த எஸ்கேப் பண்ணாமல் விடக்கூடாது. டக்குன்னு நம்ம கீழே விழுந்தபடி அப்படியே சேஃப் கீங்க போட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். சேஃப் கீ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். கிராணி வாடி கிளவி, தாய் கிளவி, தாய் கிளவி, சொட்ட கிளவி, சொட்ட கிளவி, வந்து புடிடி, வந்து புடிடி. நில்றா அழக, வந்து பிடிக்கிறேன். தாய் கிளவி, தாய் கிளவி, என்னை வந்து புடிடி, என்னை வந்து புடிடி. நான் திறந்து விட்டு ஓடுறேன்டி. காருக்கு சூப்பர் கைஸ், காருக்கு கிடச்சிருச்சு. நேராக இப்போ இந்த எஸ்கேப் பண்ண முடியும். இப்போ நேராக இதை திறந்து அவளை ஃபஸ்ட்டு சாவடிச்சிடலாங்க. சாவடிச்சுட்டு நான் உங்களுக்கு அவள் எப்படி சாவறான்றதை காமிக்கிறேன். போட்டாச்சு கைஸ். நம்ம உட்காந்துக்கலாம். அவள் வரத்துக்குள்ளார உள்ளார போயிட்டா. நம்ம போய் லாக் பண்ணிடலாம். போச்சு, வெளியே செத்துட்டா. அவ்வளோதான். அழக தொடடா, டக்குன்னு தொடடா. இங்கே தானே இருக்கிற, தொற. சொட்ட கிளவி அங்கே இரு. நீ இனிமேல் தாய் கிளவி, தாய் கிளவி, சொட்ட கிளவி, சொட்ட கிளவி, சாவிடி நீ சாவிடி அப்படின்னு நம்ம பாட்டு பாடலாம் கைஸ். அவன் இனிமேல் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஐயோ, வலுப்பு வந்துருச்சு கைஸ். கிராணிக்கு வலுப்பு வந்துருச்சு. நம்மளை அவளை காப்பாற்றிடலாம். போச்சு கைஸ். படுத்துக்கிட்டான். அவ்வளோதான் கைஸ், செத்துட்டா அவள். இது மேலே அவள் சாவு தான். கிராணி சொட்ட கிளவி செத்துட்டா. ஒன்றும் பண்ண முடியாது. கார்க்கி எடுத்துடலாம் கைஸ். வலுப்பு வந்து சாவறாளே. போச்சு கைஸ், வலுப்பு வந்துருச்சு. போச்சு, கையெல்லாம் நடுங்குது கைஸ். இங்கே மாஸ்டர் கீ இருக்குது. ஒன்றுதும் உதவாது. தூக்கி போட்டலாம். கேஸ் சிலிண்டர் உள்ளார தான் இருக்கும். அதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம கேஸ் சிலிண்டர் ஊற்றிட்டு நம்ம கிளம்பலாம் கைஸ். இந்த கேம் இதோட முடிய போகுது கைஸ். நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்றதை தொடுங்க. என் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கன்லாம் தொட்டு வைங்க. நம்ம இதோட இந்த கேமை முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. காரில் உட்காடுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், ரிவர்ஸ் அழுத்துறோம், ஃப்ரண்ட்டு அழுத்த போகிறோம், ஃப்ரண்ட் அழுத்துறோம், ஓட்ட திரும்பி ரிவர்ஸ். போனட்டேன்னா உடச்சி வச்சு காரை மெயின்டைனாக இல்லை. திரும்பி ஓட்ட, இன்னும் ரிவர்ஸ் எடுக்கிறோம், ஃப்ரண்ட் எடுக்கிறோம், கிளம்பிட்டோம் கைஸ். யாளுக்கு எஸ்கேப் பண்ணிவிட்டியாடா? வாடா, நீ 3rd பார்ட்டில் வாடா, நான் வச்சுக்கிறேன்டா. நீ சிவில் எஸ்கேப் பண்ணவே முடியாதுடா. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய் கைஸ்.